பரந்தூருக்கு பறந்து போனாரா நான் கேட்கிறேன், மறந்து போனாரா? இதுவரைக்கும் மறந்து போன பரந்தூருக்கு திடீரென்று பறந்து போனார்னா என்ன அர்த்தம்? சினிமால நடிக்கும் போது பரந்தூர்ல நம்ம காதுலே விழாதுப்பா, டேக் மட்டும் தான் போகும். இப்ப டேக் ஆஃப் ஆகணும். சினிமால நடிக்கும் போது டேக் மட்டும் தான் கேட்கும். பரந்தூர்ல மக்கள் ஓலம் போட்டுட்டு இருப்பாங்க, அப்பெல்லாம் கேட்கவே கேட்காது. அங்க முடிச்சிட்டு இங்க டேக் ஆஃப் ஆகணும்னு இங்க ஒரு டேக் ஆஃபுக்காக அங்க போயிட வேண்டியது என்னப்பா இது? நான் பரந்தூருக்கு வருவேன் என்றால் அது பொதுநலமா சுயநலமா என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பது எனது கருத்து. ஒரு அறிவுபூர்வமாக, ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை தலைமை தாங்கி கொண்டிருப்பவர் சும்மா சொல்வாரா நான் கேட்கிறேன். ஆக நீங்க என் உணவு என் உரிமைன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு இடத்துல போய் மாட்டு இறைச்சியை கொண்டு அலுவலகத்துல தூக்கி வீசுறீங்க. இத மாதிரிலாம் செய்றீங்க. ஆனா விஞ்ஞானபூர்வமாக அது மருந்து என்று சொல்லும் போது ஏன் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள்? பாஜகவோ இல்லை என்றால் இந்திய பண்பாட்டு முறையில எது சொன்னாலும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம். 910 நாட்கள் மக்கள் போராடுறாங்களாம். 910வது நாள் இவர் போறாராம். பரந்தூருக்கு பறந்து போனாரா நான் கேட்கிறேன், மறந்து போனாரா? இதுவரைக்கும் மறந்து போன பரந்தூருக்கு திடீரென்று பறந்து போனார்னா என்ன அர்த்தம்? சினிமால நடிக்கும் போது பரந்தூர்ல நம்ம காதுலே விழாதுப்பா, டேக் மட்டும் தான் போகும். இப்ப டேக் ஆஃப் ஆகணும். சினிமால நடிக்கும் போது டேக் மட்டும் தான் கேட்கும். பரந்தூர்ல மக்கள் ஓலம் போட்டுட்டு இருப்பாங்க, அப்பெல்லாம் கேட்கவே கேட்காது. அங்க முடிச்சிட்டு இங்க டேக் ஆஃப் ஆகணும்னு இங்க ஒரு டேக் ஆஃபுக்காக அங்க போயிட வேண்டியது என்னப்பா இது? இது மாநில அரசு தேர்வு செய்து கொடுத்த இடம். மாநில அரசு தேர்வு செய்த இடத்தை மத்திய அரசு ஏன் ஏற்றுக்கொண்டது என்றால், மீனம்பாக்கத்துல இருந்து கனெக்டிவிட்டி இருக்கணும், பெங்களூர் ஹைவேல இருந்து கனெக்டிவிட்டி இருக்கணும், டிஜிட்டல் கனெக்டிவிட்டி இருக்கணும். என்னோட 5500 ஏக்கர்ல 1000க்கும் குறைவான ஏக்கர் புஞ்சை நிலங்கள் இருக்கிறது. நான் விவசாயிகளுக்காக உண்மையிலேயே நான் அவர்களை எதிர்த்தோ இல்லைன்னா நாங்க வளர்ச்சிக்கு ஆதரவானவன் அப்படின்னு சொல்ற மாதிரியே நாங்களும் விவசாயிகளுக்கு ஆதரவானவர்கள் தான். இதே விஜய் விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற காம்பன்சேஷனை கொஞ்சம் கூட்டி கொடுங்க, இல்லைன்னா அவங்க மேல வழக்குகளை ரத்து செய்யுங்க, அவங்க நியாயத்திற்கு போராடுகிறார்கள் என்று சொன்னால் நான் கேட்டிருப்பேன். நீங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு இடத்த மாத்துங்கன்னா ஏன் முத நாளே சொல்லல? இன்னொரு இடம் இருந்தா சொல்லுங்க. இப்ப இவ்வளவு பண்ணி நிலம் கையகப்படுத்த ஆரம்பித்த பின்பு நான் பரந்தூருக்கு வருவேன் என்றால் அது பொதுநலமா சுயநலமா என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பது எனது கருத்து. அதாவதுப்பா, இது ஆயுர்வேதம், இது ஆயுஷ் இன்டகிரேட்டட் மெடிசன் இல்ல. ஒரு நிமிஷம், இன்டகிரேட்டட் மெடிசன் அது ஆராய்ச்சி பூர்வமாக கோமியத்திட்ட மைக்ரோ ஆர்கானிசத்தை பிரிவென்ட் பண்ற கேரக்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் வீட்டுக்கு முன்னால தெளிப்பாங்க, அது வீட்டுக்கு முன்னால தெளிப்பாங்க. அதனால அது ஆராய்ச்சி பூர்வமாக ஆயுர்வேதத்தில் மாட்டின் சிறுநீர் என்கின்ற கோமியம் மருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள் அதை. ஆக அந்த மருத்துவத்துல ஆயுர்வேதத்துல அது மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சங்க இலக்கியத்துல மாட்டு சாணம் பூசிய முற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்ப மாட்டு சாணத்துல உங்களுக்கு கிருமி நாசினி இருக்குன்னா மாட்டு சிறுநீர்லயும் கிருமி நாசினி இருக்கு. அதைத்தானே நம்ம சொல்றோம். எல்லா மிருகங்கள்ல உள்ள நம்ம சொல்லல. இந்த சிறுநீருக்கு இந்த குணம் இருக்கிறது என்பது ஆராய்ச்சி பூர்வம். இன்னும் சொல்ல போனா மியான்மர், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளை இதை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால இது ஒட்டுமொத்தமா புறந்தள்ள முடியாது. இது ஆயுர்வேதத்தில் மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்றேன். அதுக்கு 80 வகையான நோய்களுக்கு அது பயன்படுத்தலாம்னு ஆயுர்வேதம் சொல்றது. அதுல அவர் சொன்ன காய்ச்சல் அந்த 80 வகையான நோயில ஒன்னா இருந்திருக்கலாம்ல. ஒரு அறிவுபூர்வமாக, ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை தலைமை தாங்கி கொண்டிருப்பவர் சும்மா சொல்வாரா நான் கேட்கிறேன். ஆக நீங்க என் உணவு என் உரிமைன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு இடத்துல போய் மாட்டு இறைச்சியை கொண்டு அலுவலகத்துல தூக்கி வீசுறீங்க. இத மாதிரிலாம் செய்றீங்க. ஆனா விஞ்ஞானபூர்வமாக அது மருந்து என்று சொல்லும் போது ஏன் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள்? பாஜகவோ இல்லை என்றால் இந்திய பண்பாட்டு முறையில எது சொன்னாலும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம். அது படித்தறிந்தவர்கள், அது உண்மை. அவருக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? கோமியம் என்பது அது பதப்படுத்துவது. பஞ்சகவியம் என்பது இன்னைக்கு அமேசான்லேயே கிடைக்குது. அதனால இது சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணது என்பது நான் இன்டகிரேட்டட் மெடிசன்ல எனக்கு நம்பிக்கை உண்டு.
நான் வந்து மருத்துவம் படித்த அலோபதி படித்த டாக்டர். ஆனா ஆயுஷ் என்ற இன்டகிரேட்டட் மெடிசன்ல எனக்கு நம்பிக்கை உண்டு. அதுல இதுக்கு என் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதே நான் சொல்றேன். ஒருவேளை அப்படி நினைக்கிறாங்களோ என்னமோ. கோமியம் ஒன்றும் டாஸ்மாக் கூட கெட்டது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கோமியத்தை எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சேன். அதனால டாஸ்மாகை பத்தி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். தமிழகத்தில் இன்று ரயில்வே அமைச்சர் வேண்டும்னு நான் விளையாட்டா சொன்னேன். தமிழகத்துல ஜெயில்ல அமைச்சர் இருந்தார், வெயில்ல வந்தவன அமைச்சர் ஆனார். ஆனா ரயிலுக்கு அமைச்சர் கிடையாது. அதனால உபயோகமாக எந்த திட்டத்தையும் தமிழக அரசு கொண்டு வராது. பொங்கல் பரிசு கொடுத்தா பல லட்சம் பேர் எங்களுக்கு அந்த பரிசு வேண்டாம் என்று சொல்லுகின்ற நிலை தமிழகத்தில் இருக்கிறது. இது மிகவும் கவலை அளிக்க கூடியது. ஏனென்றால் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் கொடுக்கும் போது எதிர்கட்சியா இருக்கும் போது முதலமைச்சர் நான் 5000 கொடுப்பேன் 6000 கொடுப்பேன் சொல்லிட்டு இருந்தார். ஆனா தாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு மக்களின் நலன் உதாசீனப்படுத்தப்படுகிறது என்பதை நான் வலிமையாக கண்டனத்தை இங்கே பதிவு செய்கிறேன். விளம்பர அரசு மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் பதிவு செய்கிறேன். இல்ல அது ஏன் சொந்த நிதியில செலவு பண்ணீங்க? நாங்க பாத்துக்கிறோம் நீங்க சொன்னீங்க, நாங்க பாத்துக்கிறோம் சொன்னீங்க. அதனால நாங்க இந்த திட்டத்தை நாங்க நிறைவு செய்யறோம்னு நீங்க செய்ய முடியாதுன்னு என்னைக்கு சொன்ன உடனே மத்திய அரசு அதற்கான நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு பல திட்டங்களை தமிழக அரசு விரைவுபடுத்தாததற்கு காரணம் அதன் மீது இவர்களுக்கு அக்கறை இல்லை. அக்கறை இருக்கின்ற எல்லா திட்டங்களையும் மத்திய அரசு செவிசாய்த்து கொண்டுதானே இருக்கிறது. அதைத்தானே நாம இன்னைக்கு சொல்றோம். இப்ப நிதி அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார். 7500 கோடி என்று எல்லா மாநிலங்களுக்கும் ஒதுக்கப்படும், தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல இது தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டே இருப்பார்கள். 1000 ரூபாய் கொடுக்கல, அதனால நாங்க மத்திய எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது விவாதத்திற்குட்பட வேண்டியது. சும்மா எப்ப பார்த்தாலும் இந்த குற்றச்சாட்டை விடுத்துவிட்டு உண்மையிலேயே கொடுக்கப்படுவதை தமிழக அரசு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதான். எந்த பாராபட்சம் செய்வதற்கு என்ன காரணம் இருக்கிறது? அப்படிலாம் இல்லை. எல்லா மாநிலத்திற்கும் என்ன அளவீடு, அதாவது விஞ்ஞான பூர்வமாக, அறிவுபூர்வமாக, கணக்கு பூர்வமாக எப்படி சயின்டிபிக்கா எப்படி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறதோ அப்படிதான் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. எங்கேயுமே தமிழ்நாட்டுக்கு நம்ம கொடுக்க கூடாது, அதனால அது கட் செய்ய சொல்ற நிலைமை மத்திய அரசிடம் இல்லவே இல்லை. இது இவர்கள் கொடுக்கின்ற ஒரு பொய் குற்றச்சாட்டு என்பதை நான் பதிவு செய்கிறேன். இது நான் ரொம்ப தவறு நான் சொல்றேன். ஹிந்தி பேசுற மாநிலம், கோமியத்துக்கு இந்த பக்கம் உள்ள மாநிலம், அந்த தயவு செய்து அப்படிலாம் பேசாதீங்க. இந்தியாவின் ஒருமைப்பாட்டை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிலைநாட்டி கொண்டிருக்கிறார். மத்திய அரசு எந்த பாராபட்சம் இல்லாமல் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாராபட்சமாக நடந்து கொண்டிருப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை தமிழக அரசு ஏற்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டை நான் இங்கே வைக்கிறேன். அவ்வளவுதான் தம்பி, நான் சொல்லிட்டேன்ப்பா, நான் சொல்லிட்டேன். இதுக்கான பதில் சொல்லிட்டேன். நீங்க அப்புறம் வேணா வெரிஃபை பண்ணிக்கிட்டேன். உண்மையிலேயே ஒரு நியாயம் கிடைத்திருக்கிறது. தாமதப்பட்ட நீதி தடுக்கப்பட்ட நீதின்னு சொல்வாங்க. இதுல கொஞ்சம் சீக்கிரமாகவே தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மக்கள் போராட்டம் ஒரு காரணம். இனிமேலாவது பாலியல் குற்றவாளிகள் திருந்துவார்கள் என்று நான் நினைக்கிறேன். இதுல ஒரு வித்தியாசமான தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூக்கு தண்டனைனா அவன் செத்து போன அப்புறம் அவனோட கொடுமை அவன் என்ன நடத்தினான்னு தெரியாது, நீ வாழ்நாள் முழுசும் நீ கொடுமையை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இதே போல நாடு முழுவதும் உள்ள எல்லா மாநிலங்களிலும் உள்ள பாலியல் குற்றங்கள் வழக்குகள் தீவிரப்படுத்த வேண்டும். தமிழகத்திலும் நேற்று அந்த கொடூரனை உயர்நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். தீர்ப்பு கிடைக்கணும். இதில் நான் ஒரு இது பார்த்தேன். சபாநாயகர் அப்பாவு தம்பி அப்படின்னு அவர் அழைக்கிறார், தம்பியம். ஆக இதை மாதிரி அரசியல் தலையீடெல்லாம் இல்லாமல் தீர்ப்பு வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம்.